திரு ராமசாமி ஐயப்பன், 2021 தமிழ்நாட்டுக்கு கிடைத்த விடியல் 2024 இந்தியாவுக்கு கிடைக்கும், அதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் அப்படின்னு திரு ஸ்டாலின் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றார். அது கள நிலவரத்தின் பிரதிபலிப்பா எப்படி பாக்குறீங்க? கள நிலவரத்தின் பிரதிபலிப்பு அப்படின்றது எனக்கு தெரியல. முதல்ல அவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு அவங்களால இப்போ ஒரு அந்த ஸ்கீம் வருது அப்படின்னா அதுக்கு அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம இப்ப வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்க ப்ராமிசஸ் மட்டும் என்னன்னு எடுத்தப்போ நம்ம அடுக்கடுக்கா ஒன்னொன்னா பாத்துட்டு வந்தோம்னா, அவங்க நாங்க வந்த உடனே முதல்ல கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்ன ப்ராமிசஸே ஒன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்காங்க. இதை தாண்டி அவங்க வந்து இன்னைக்கு புதுசா ஒரு 5 வந்த உடனே முதல்ல கையெழுத்து போடுவோம்னு எந்த திட்டங்களையும் அப்படி ஸ்பெசிபிக்கா சொன்ன மாதிரி எனக்கு நினைவில்லையே. அவங்க நீட்ட சொன்னாங்க. நீட்டை வந்து முதல்ல எடுத்த உடனே நாங்க கையெழுத்து போடுவோம். இல்ல, முதல் கையெழுத்துன்னு சொல்லல, நீட்டுக்கான விலக்குன்னு சொன்னாங்க. அது சொல்லுங்க. நீட்டுக்கான விலக்கு அப்படின்னாங்க. சோ நீட்டுக்கான விலக்கு இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது, ஏன்னா மக்களுக்கு வந்து நேரடியாக இதுதான் விஷயம், இதை இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாம மறைமுகமாக ஒரு பொய்யை சொல்லி இதுதான் நாங்க ஸ்கீமா கொண்டு வரப்போம் அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் திமுக ஆட்சி இருக்கு அப்படின்றதுதான் பிரச்சனை. ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி அவங்க வந்து 42nd அமெண்ட்மென்ட் வந்து கடும் விமர்சனம், பொய் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும் திரு ராமசாமி. இன்னொன்னு நான் நினைவுபடுத்துறேன், இது திமுகவின் வாக்குறுதி நிறைவேற்றினார்களா நிறைவேற்றவில்லையாங்கிற விவாதமும் இல்ல, அதை கடந்து தேசிய அளவிலான கூட்டணி வியூகத்தை கேட்கிறேன். இப்ப பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு எல்லா தலைவர்களும் வர்றாங்க, கூடுதலா தொலைபேசி வாயிலாக ஒரு நல்ல நட்புறவு இணக்கத்தோட இருக்கிறாங்க. 2024 இது அப்படியே இன்னும் பெரிய அளவுல வந்து நிக்குமா, பாரதிய ஜனதாவுக்கு கடும் சவாலை ஏற்படுத்துமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கும் நீங்களே ஏற்கனவே உங்களோட கேள்வியில வந்து நீங்க சவாதி மோகன் சார் கிட்ட கேட்கும்போது நீங்க கேட்டீங்க, அதாவது அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், இல்ல பாஜகவோட உடன்படாத தலைவர்கள்னா எல்லாருமே வரணும் அப்படின்றது. இன்னொன்னு சமூக நீதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒண்ணு எல்லா கட்சிகளையும் சேர்க்கணும், அதுல வந்து எதிர்கட்சி, துணை கட்சி, இல்ல கூட்டணி கட்சி அப்படின்றது கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி பாஜகவை எதிர்த்து போட்டியிடணும் அப்படின்னா அனைத்து கட்சிகளையுமே அவங்க கூப்பிடதான் வேணும். அப்புறம் இதுல அதுக்கும் பாரபட்சம் அப்படின்றது, அவங்களோட நல்ல உறவு யாரோட இருக்கோ அவங்க கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அவங்க பிறந்தநாளை கொண்டாடுறாங்க தமிழகத்துக்கு, அதனால மற்ற மாநிலங்களோட வரவு இருக்கு, மற்ற தலைவர்களோட வரவு இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் அது நல்ல விஷயமே தவிர, இது வந்து ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனை தாண்டி அது தமிழ்நாட்டோட இன்னைக்கு இருக்க முதலமைச்சரோட ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இது மட்டும்தான் அப்படின்றதுதான் ஸ்பெஷாலிட்டியை தவிர, அதை தாண்டி அதற்கான ஒரு ஸ்பெஷல் பவர் இல்ல. இதனால வந்து 2024 பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் எதுவுமே இதுல இல்லன்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கணும், பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ், அரசியல் முக்கியத்துவம் எதுவும் இதுல இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல என்னோட மூத்தவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. எந்த தலைவர்கள் எப்ப சந்திச்சாலுமே அதுல பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இந்த பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸோட ரிசல்ட் என்னவா இருக்கும், இல்ல இந்த பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்றதுலதான் பிரச்சனை. இந்த பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் அந்த அளவுக்கு பர்பஸ் வாய்ந்தது அப்படின்னா அதற்கான எஃபெக்ட் பர்பஸ கிளியரா சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், அதற்கான ஒரு எதிர்ப்பணி. இப்ப காங்கிரஸ் சமீபத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டில இருந்து பாரதிய ஜனதா, நிதிஷ்குமார் சில நாட்களுக்கு முன்பா சொன்ன வார்த்தைகள்ல இருந்து மு க ஸ்டாலின் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பாஜக எதிர்ப்பணியை கட்டமைக்கணும் அப்படின்னு நாளுக்கு நாள் தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாங்களா? அதுல அந்த பர்பஸ் தெரியலையா உங்களுக்கு? இல்ல, அப்படி அந்த பர்பஸ்ல அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ரிசல்ட் ஈல் பண்ணணும் அப்படின்னா யாரோட ஓட்ஸ் இவங்களுக்கு ஆட் ஆகும், எந்த மாநிலங்கள்ல இன்னும் அதிகமான வாக்கு சேகரிப்பு இருக்கும், எந்த மாநிலங்கள்ல அதனால அவங்க வந்து பாஜகவுக்கு வாக்கு பெறது வாய்ப்பு கம்மியா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சிருக்கணும். அந்த மாதிரி இல்லை. ஏற்கனவே இவங்களுக்கு யாரோட நட்புறவு இருக்கு, ஏற்கனவே கூட்டணியில இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்தவங்க யாரும் கிடையாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒண்ணு பார்க்கணும், எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி வந்து எங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா அவர்கள் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க எல்லாத்தையுமே எதிர்த்துருவோம், அவங்க வந்து எதிர்கட்சி அதனால நாங்க எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தவறு. ஏன்னா எல்லாருக்கும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, மணி அவர்கள் வந்து போன வாரம் ஒரு பதிவை சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பொலிட்டிஷியனுக்கும் முக்கியமான தேவை மக்களுக்கு நாங்க கொண்டு போய் கடைசியில நாங்க வந்து வேலை பண்ணணும் அப்படின்றதுதான். அந்த இதை தாண்டி அவங்க வந்து வேற ஏதோ ஒரு எண்ணமோ இல்ல கண்ணோட்டத்தோட அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டம் சரி கிடையாது அப்படின்றது. இங்க பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டம் மட்டும் இருந்தது அப்படின்னா அது தவறான விஷயம். பாஜகவோட தவறான பாலிசிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இதே தமிழகத்துல இவங்க எந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள், நீங்க பாஜகவை எதிர்ப்பதையும் தவறான பாலிசிஸை மட்டும் எதிர்க்கணும் அப்படிங்கறதுல என்ன நீங்க வேறுபடுத்துறீங்க? நீங்க சரியா வரையறுத்து சொல்லுங்களேன்.
ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஃபார்ம் லாஸே எடுத்துப்போம். ஃபார்ம் லாஸ்ல தமிழ்நாடு வந்து 75% மேல ஃபார்ம் லாஸ்ல வந்து பாஜக என்ன கொண்டு வந்ததோ அந்த ஃபார்ம் லாஸ் ஏற்கனவே தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இவங்க வந்து நாடளவுல வந்து எதிர்ப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுல வந்து இவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னா அது வெறும் அரசியல் காரணமாக மட்டும்தான். அது வெறும் காழ்ப்புணர்ச்சி. இன்னொரு கட்சி அதை கொண்டு வரக்கூடாது, இங்க இவங்க கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அதுல நீங்க ஃபார்முலாஸ் நலத்திட்டங்கள் அப்படின்னு பாக்குறத கடந்து அவங்க ஐடியாலஜிக்கலா சொல்றாங்க. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை, பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய ஆன்மாவுக்கு, அரசியலமைப்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் பாஜகவை எதிர்க்கிறாங்க. இப்ப வெறுமனே பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போறீங்களா? இல்லங்க, மதவச்சார்பின்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. பாஜக இந்த இப்ப 8 வருஷ ஆட்சி காலத்துல அவங்க வந்து ஒரு சட்டம் டைரக்டா ஒரு ரிலிஜனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, இல்ல பல ரிலிஜனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு ஒரு சட்டத்தை சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதை தாண்டி அவங்க வந்து மக்கள் நலத்திட்டங்கள்ல வந்து, அதாவது ரிலிஜன் பேஸ்ட் நலத்திட்டங்களும் இருக்கு. அந்த நலத்திட்டங்கள்ல எதுல வந்து பாஜக மற்ற ஆட்சி யூபியோட கம்மியா பண்ணிருக்காங்க, திமுகவோட கம்மியா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இது என்னன்னா அரசியல் காரணமாக ஒரு கட்சியை வந்து எல்லா மதத்தினருக்கும் ஏற்றவர்கள் இல்ல மைனாரிட்டிஸ்க்கு ஏற்றவங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அவங்க அதை பின் பாயிண்ட் பண்ணி இந்த சட்டம் வந்து தவறாக இருக்கு, இந்த சட்டம் வந்து சிறுபான்மையினர்களுக்கு நல்லதல்ல அப்படின்னு அவங்க சொல்லுங்க. இல்ல அப்போ 9 வருஷமா அப்படி யாருமே பேசவே இல்லையா? இல்ல, அவங்க பேசுறதுல சாட்சி பூர்வமா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றேன். அவங்க வந்து இப்போ இங்கேயே இருக்காங்க, அவங்கள சொல்ல பேசுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. அதான் நான் சொன்னேன், அரசியல் காரணமாக நான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம், ஆனா அது வந்து சாட்சி பூர்வமா சரியா இருக்கணும்ல. சரி.